முக்கிய செய்திகள். தயாநிதி மாறனுக்கு பதில் திமுக புதிய அமைச்சர் யார்? டி.ஆர். பாலு, இளங்கோவன், விஜயன் கடும் போட்டி. தங்க புதையல் குவிந்து கிடக்கும் பத்மநாப சுவாமி கோவிலின் 6வது அறையை திறக்க தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. சன் பிக்சர்ஸ் நிர்வாகிகள் மீது மேலும் மோசடி குற்றச்சாட்டு. திரையரங்கு உரிமையாளர்கள் புகார். ரேஷன் கடை ஊழியர்களை இடமாற்றம் செய்ய முடிவு. ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கியதால் மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிற்கு ஏற்பட்டுள்ள அவப்பெயர் காரணமாக இனிமேல் திமுகவிற்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது என்று பிரதமர் மன்மோகன் சிங் கருதுகிறார். தயாநிதி மாறன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து திமுகவினர் யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுப்பதில்லை என்று பிரதமர் கருதி வந்தார். ஆனால் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் வலியுறுத்தல் காரணமாக திமுகவிற்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க பிரதமர் முன்வந்துள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலுவிற்கு அமைச்சர் பதவி பெற கலைஞர் விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் முன்பு அவர் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு ஊழல் புகார்கள் கூறப்பட்டதால் பாலுவை மீண்டும் அமைச்சராக்க மன்மோகன் சிங் விரும்பவில்லை. எனவே திமுக எம்பியான விஜயன் அல்லது டி.கே.எஸ். இளங்கோவன் இருவரில் ஒருவர் அமைச்சர் பதவி ஏற்கக்கூடும் என்று தெரிகிறது. இது சம்பந்தமாக கலைஞருடன் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். மத்திய அமைச்சரவை மாற்றம் இன்னும் ஓரிரு தினங்களில் நடைபெறும் என்று தெரிகிறது. இதற்காக டி.ஆர். பாலு, டி.கே.எஸ். இளங்கோவன், விஜயன் ஆகியோர் டெல்லியிலேயே முகாமிட்டுள்ளனர். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் 6வது பாதாள அறையை திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலின் பாதாள அறையில் இருந்து தோண்ட தங்கம், வைரம், வைடூரிய நகைகள், தங்கக் கட்டிகள், சிலைகள் என ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இவற்றை கணக்கெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மொத்தம் உள்ள 6 அறைகளில் 5 அறைகள் திறக்கப்பட்டு பொருட்களின் மதிப்பு குறித்து 7 நீதிபதிகள் கொண்ட குழு ஆய்வு நடத்தி வரும் நிலையில் 6வது அறையை திறப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திருவிதாங்கூர் அரசு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை 6வது அறையை திறப்பதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் நகைகளின் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை அறிக்கையாக தரும்படி கேரள அரசிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நகை பாதுகாப்பு குறித்து கோவில் நிர்வாகம் மற்றும் அரசு ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய உச்சநீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை 6வது அறையை திறக்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கை ஜூலை 14ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக திரையரங்கு உரிமையாளர்கள் காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். எந்திரன் படம் திரையிடப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபத்தொகை சுமார் 1.5 கோடி ரூபாயை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தராமல் மோசடி செய்திருப்பதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த திரையரங்கு உரிமையாளர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் இந்த புகாரை அளித்துள்ளனர். சார், எந்திரன் படம் சம்பந்தப்பட்ட சன் பிக்சர்ஸ், ஜெமினி பிக்சர்ஸ் மற்றும் ஐயப்பன் அவர்கள்ட்ட எங்களுடைய தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு பாக்கி வர வேண்டியிருக்கு. அதில் முதல் கட்டமாக ஒரு 5 திரையரங்கு உரிமையாளர்கள் நேரடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து தங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகையை வசூலித்து தரும்படி கடிதம் கொடுக்கறதுக்காக, புகார் கடிதம் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதிகரித்து வரும் அரிசி கடத்தலை தடுப்பதற்கு ஆண்டுதோறும் ரேஷன் கடை ஊழியர்களை சுழற்சி முறையில் மாற்றம் செய்ய உணவுத்துறை திட்டமிட்டுள்ளது. சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் உணவுத்துறையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் புத்திச்சந்திரன் போலி ரேஷன் அட்டைகளை ஒழிப்பது மற்றும் சமையல் எரிவாயு இணைவு பெற்றுள்ள ரேஷன் அட்டைகளை சரிபார்ப்பது உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்தினார். அண்டை மாநிலங்களுக்கு தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வருவதை தடுக்கும் விதம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
தமிழகத்தில் உள்ள 32,000 பகுதி நேரக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களை ஆண்டிற்கு ஒருமுறை சுழற்சி முறையில் இடம் மாற்றினால் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க முடியும் என்றும் அப்போது முடிவெடுக்கப்பட்டது. பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான கலந்தாய்வு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்னையில் இன்று தொடங்கியது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் இந்த கலந்தாய்வை தொடங்கி வைத்து தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சேர்க்கை படிவங்களை வழங்கினார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கலந்தாய்வில் சுமார் 1,40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். ஆனால் மொத்தம் 1,38,264 இடங்கள் மட்டுமே உள்ளன. ஒருமுறை தேர்வு செய்த இடத்தை மீண்டும் மாற்ற முடியாது என்ற புதிய விதி தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கலந்தாய்வு மையத்திற்கு வரும் மாணவர்கள் அங்குள்ள வங்கியில் முன்பணம் செலுத்தி கலந்தாய்வு படிவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலந்தாய்வில் ஒருமுறை தேர்வு செய்த பாடப்பிரிவையும் மற்றும் தேர்ந்தெடுத்த கல்லூரியையும் மாற்ற முடியாது என்பதால் மாணவர்கள் சிந்தித்து இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த ஆண்டு கூடுதலாக 8 கல்லூரிகள் தொடங்க விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதி விரைவில் அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல தமிழகத்தில் உள்ள 473 தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு கல்விக் கட்டணத்தில் மாற்றமில்லை. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அதே கல்விக் கட்டணத்தை நிர்ணயித்து நீதிபதி பாலசுப்ரமணியன் குழு உத்தரவிட்டிருந்தது. தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதி அதிக ஆர்வம் கொண்டு கருத்து தெரிவிக்கவில்லை. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் பதவியை ராசா ராஜினாமா செய்தபோது தலித்திற்கு எதிராக வீண் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டதாக கருணாநிதி கூறியிருந்தார். அவர் மீது தவறான குற்றச்சாட்டு கூறப்படுவதாகவும் கலைஞர் கூறினார். அவருக்கு திமுகவின் ஆதரவு உண்டு என்றும் குறிப்பிட்டார். பின்னர் அவரது மகள் கனிமொழி கைது செய்யப்பட்ட போது ஒரு பெண்ணிற்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டு கூறி நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக திமுக இருக்கும் என்றும் கூறினார். ஆனால் தயாநிதி மாறன் நேற்று ராஜினாமா செய்தபோது கலைஞர் உடனடியாக தனது கருத்தை தெரிவிக்கவில்லை. பத்திரிகையாளர் தொடர்ந்து வலியுறுத்திய போது ஊடகங்கள் நினைத்தால் யாரையும் குற்றவாளியாக்கிவிடும் நிலைமை உள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த பிரச்சினையை தயாநிதி மாறனை எதிர்கொள்வார் என்றும் அவர் கூறினார். இதற்கு காரணம் தயாநிதி மாறன் குடும்பத்தினரின் சன் டிவி கலைஞரின் குடும்பத்திற்குள் நிகழ்த்திய குழப்பம்தான் என்று கூறப்படுகிறது. மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்பட்டு அழகிரியை ஓரம் கட்ட நினைத்து செயல்பட்டனர் மாறன் குடும்பத்தினர். அவர்களது தொலைக்காட்சியில் திமுகவிற்கு எதிராக செய்தியை வெளியிட்டு வியாபாரத்தோடு அரசியலை சேர்க்கக்கூடாது என்று விளக்கம் சொன்னவர் கலாநிதி மாறன். ஆனால் அதே திமுகவின் பதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது. எனவேதான் தயாநிதி மாறன் நேற்று ராஜினாமா செய்த விவகாரத்தை கருணாநிதி பெரிதுபடுத்தவில்லை. 2G அலைக்கற்றை விலை நிர்ணயம் தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்த பரிந்துரையை தயாநிதி மாறன் நிராகரித்தார் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து PC சாக்கோ தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது விசாரணையை தொடங்கியது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த PC சாக்கோ கடந்த 2006ஆம் ஆண்டில் 2G அலைக்கற்றை விலை நிர்ணயம் தொடர்பாக நிதி அமைச்சக அதிகாரிகள் தொலைத்தொடர்புத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளனர். இந்த ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் தொலைத்தொடர்புத்துறைக்கு மட்டுமே முடிவு எடுக்கும் அதிகாரம் மற்றும் உரிமை உள்ளதாக தயாநிதி மாறன் கூறியது தெரிய வந்துள்ளது என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் PC சாக்கோ கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் பல தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு வாக்குமூலம் அளிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில திட்டக்குழு துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் செயல்படும் மாநில திட்டக்குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. திட்டக்குழு துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறை சார்பில் திட்டக்குழு உறுப்பினர்களாக சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவ மையத்தின் தலைவர் டாக்டர் சாந்தா மற்றும் டாக்டர் ஸ்ரீதர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேளாண் துறைக்கு ராமசுவாமியும், தொழில் மற்றும் கல்வித்துறைக்கு AC முத்தையா, பாலகுருசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் கல்வி தொடர்பாக தமிழக அரசு நியமித்த நிபுணர் குழு அறிக்கையின் நகலை எரிக்க முயன்ற திமுக மாணவர் அணியைச் சேர்ந்த பலர் இன்று கைது செய்யப்பட்டனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை அருகே திரண்ட திமுக மாணவர் அணியினர் கிராமப்புற மாணவர்களுக்கு பயன் தரத்தக்க சமச்சீர் கல்விக்கு எதிராக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவித்தனர்.
தமிழக அரசு நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கை நகலை அவர்கள் எரிக்க முயன்றபோது போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.